அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிவிக்கில். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக த்ரெட்ஸ். ஸோ டிவிக்கு விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்துருக்கு. இப்போ அரசியல் வந்துட்டனால, கட்சி ஆரம்பிச்சனால, பல பேருக்கு போட்டி ஆகிட்டனால அவருக்கு வந்து பல இடையூறுகள் கொடுக்குறாங்க. லைக் ஆளுங்கட்சியிலேருந்து சரி, எதிர்கட்சியிலேருந்து சரி, சென்ட்ரல்லேருந்து சரி, எல்லா சைட்லேருந்துமே செம்ம அடி அவர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர் பிடிக்காதவங்க, லைக் அவர் சினிமாவில் இருந்ததுனால இந்த ஆக்டர்ஸ் ஹேட்டர்ஸு, அதர் ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ், இந்த மாதிரி பல பேர் வந்து டிவிக்கு வந்து ஒரு கொடுத்துட்ருக்காங்க, தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. பட் அதெல்லாம் டிவிக்கு வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுக்கக்கூடாது மெயினாக. அதில் வந்து எது மேஜராக இருக்குது, எது நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கணும். ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறம் நிறையா விஷயங்கள் டிவி கேமெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பல பேர் விமர்சனம் செய்கிறாங்க. யார் யார் பத்திரிக்கையாளர்னு நினச்சோமோ ஸோ அவங்க எல்லாருமே அப்படி டோட்டலாக மாறிட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் லெவலுக்கு அந்தளவுக்கு போயிட்டாங்க போது டிவிக்கு வந்து இல்லை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு வியூகத்தை அமைச்சு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பரான த்ரெட்ஸ் வந்து டிவி கட்சிக்கு மேலே இருக்குது. கட்சியை உடைக்கணும், கட்சி வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலுமே அதே மாதிரி த்ரெட்டு விஜய் வந்து இந்த கூட்டத்துக்கு போகிறாரோ ஸோ அதுக்கும் மக்கள் மேலே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டையும் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன், போலீஸ் ப்ரொடக்ஷன், ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர், ப்ராப்பர் லீகலாக இவங்க அடுத்து பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் சரி, மாநாடாக இருக்கட்டும் சரி, எல்லா விஷயமும் பண்ணாங்க அப்படின்னா டிவிக்கு வந்து சக்ஸஸாக இருக்குது. 100க்கு 101% வாய்ப்பு இருக்குது. மேபி 2026 எலெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா கூட்டணி போகிறாங்களா, காங்கிரஸ் வர போகிறாங்க, பல விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த பேஸ் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தான் தெரியும். டிவி கட்சியோட இந்த ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே ராக்கெட் இங்கேருந்து போனால் ஒரு டெஸ்டினேஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி டிவிக்கு ஒரு டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். அது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாறிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து கூட்டணி பார்த்து ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து நான் வந்து மேபி போடப்போ நெக்ஸ்ட்டு கம்மிங்கே வரும். ஸோ மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. ஸோ ஆல்மோஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ போடுறதுன்னு பார்க்கலாம். நன்றி.